சென்னையில இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மணலி புதுநகர் பக்கத்தில் அடுத்தடுத்து 2 கொலைகள் தற்போது நடந்திருக்கிறது. நேற்று இரவே ஒரு கொலை அரங்கேறி இருந்தது. ரவுடி பிரசாந்த் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வகையில் இன்று விச்சூர் கிராமத்தில் விஜய் என்ற 21 வயது இளைஞர் தற்போது வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மணலி புதுநகர் பகுதியில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மணலி புதுநகர் அருகே 14 மணி நேரத்துல அடுத்தடுத்து 2 கொலை சம்பவமானது அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த விச்சூர் கிராமத்தை சேர்ந்தவர் விஜய். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இன்று காலை விச்சூர் கிராமத்துல இருசக்கர வாகனத்துல சென்றிருந்த போது அவரை வழிமறைத்த நபர் ஒருவர் ஓட ஓட விரட்டி சென்றிருக்கிறார், வெட்டியும் இருக்கிறார். அப்போது விஜய் அவரிடம் தப்பித்து அங்கிருந்து ஓடிய நிலையில சிறிது தூரத்துல அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து மணலி புதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி இது தொடர்பாக பிரேத பரிசோதனைக்காக அவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கொலை செய்யப்பட்ட விஜயினோட அண்ணன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும், அஜித் கொலை வழக்குல சிறையில் இருப்பதாகவும், அண்ணனுடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த தம்பி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்துல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போன்று நேற்று இரவும் மணலி புதுநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ரவுடி பிரசாந்த் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் ஒரு கொலை சம்பவமானது அங்கு அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அடுத்தடுத்து 2 கொலைகள் சம்பவ இடத்துல நடந்திருப்பதால இது தொடர்பாக அந்த பகுதியில ஒரு பரபரப்பானது ஏற்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் தீவிர கண்காணிப்பை ஏற்பட்டிருக்கிறார்கள். மேலும் எந்தெந்த ரவுடிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கிறார்கள் எனவும், அதே போன்று இந்த வழக்குல முன்விரோதம் காரணமாகத்தான் கொலை நடந்திருப்பதால மொத்த ரவுடிகளும் கணக்கெடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.